எல்லாருக்கும் வணக்கம். சத்யபிரபு. நாமெல்லாம் நிம்மதியா நடக்க, வாழ, தூங்க, இன்னும் சொல்ல போனா நாம சில இடங்கள்ல எல்லாம் கால் வைக்க, அந்த வழியா நடந்து போக, இன்னும் ரொம்ப டீப்பா சொல்லணும்னா நம்ம அந்த வழியா பைக்ல போனா கூட காலெல்லாம் அப்படி ரெண்டு பக்கமும் மேல தூக்கிக்குவோம். கார்ல போனா கூட காரையே பார்த்து ஓட்டுவோம், பற்றக்கூடாதுன்னு. அந்த வழியா நடந்து போற சூழ்நிலை வந்துச்சுன்னா, அந்த குப்பைகள் பக்கம்லாம் நடந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அப்படியே ஓரமா ஒட்டி ஒதுங்கி போவோம். இப்படி நம்ம கால் வைக்க, நடக்க, யோசிக்க தயங்கக்கூடிய இடங்கள்ல நமக்காக, நாம வாழ்றதுக்காக அங்க தங்களுடைய கைகளை வைத்து சுத்தம் செய்யக்கூடிய பணிகளை செஞ்சிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய முன்கள பணியாளர்களான தூய்மை பணியாளர்களினுடைய நியாயமான கோரிக்கைகளை முன்வைச்சு, அவர்களினுடைய உரிமைகள் சார்ந்த கோரிக்கைகளை முன்வைத்து கிட்டத்தட்ட 13 நாட்களாக போராடிக்கிட்டு வராங்க, மழை வெயில்ல. நமக்கு மழை காலங்கள்ல, புயல் காலங்கள்ல இவ்வளவு ஏங்க, நாடே பயந்துச்சு, உலகமே பயந்துச்சு. இன்னும் சொல்ல போனா சொந்தக்காரன் பக்கத்துல வர்றதுக்கு யோசிச்சான், தயங்குனான். வீட்டுல உள்ளவங்க பக்கத்துல வர்றதுக்கு யோசிச்சாங்க, தயங்குனாங்க. சக மனுஷன் பக்கமே வர முடியாத அளவுக்கு இருந்துச்சு. எவ்வளவுதான் பெரிய பணக்காரனா இருந்தாலும் அவன் கிட்டக்க சாதாரணமா போகிறதுக்கு, பேசுவதற்கு தயக்கப்பட்டு பயந்த காலங்கள் உண்டு. அப்படியான கொரோனா காலங்கள்ல கூட நமக்காக வீதி வீதியாக நின்று சுத்தம் செய்யும் அந்த தூய்மையான பணியை நமக்காக பார்த்துட்டு இருந்த நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்மளுடைய தாய்மார்கள்லாம் இன்னைக்கு நடு தெருவுல தங்களுடைய உரிமைக்காக நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்து தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. அவங்களுடைய போராட்டத்துக்கு நாம கண்டிப்பா கூட நிக்கணும். அது நம்ம கடமை. நாம அவங்களுக்கு செய்யக்கூடிய நன்றி. நம்மளுடைய சக மனுஷங்க நமக்காக அவங்க வேலை பார்க்கறாங்க. நம்ம கஷ்ட காலங்கள்ல அவங்க இருக்காங்க. அப்ப அவங்க கஷ்ட காலங்கள்ல மனுஷனா பிறந்த நாம இருக்கணுங்க. நாம அவங்க கூட நிக்கணும், மாற்று கருத்து இல்ல. என்ன இருக்கு, அவங்களுடைய போராட்டத்தை ஒடுக்கிறதுக்காக இந்த மாசம் ஆகஸ்ட் மாசம் 7ஆம் தேதி அதாவது சென்னை மாநகர காவல் இங்க போராட்டம் நடத்துறது சட்டவிரோதம், இதன் மீறி இங்க நடத்தினா நாங்க கைது செய்வோம் அப்படிங்கிற உத்தரவெல்லாம் பிறப்பிச்சிருந்ததை நம்ம பார்த்தோம். வேற என்னங்க, சர்வாதிகார போக்கு, அடக்குமுறை, போலீஸ் இப்படித்தானே செய்யும். ஒருபடி மேல போய் யாரோ ஒருத்தங்க தேன்மொழின்னு ஒருத்தங்க தொடர்ந்த பொதுநல வழக்க இன்னைக்கு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. என்னன்னா, ரிப்பன் மாளிகை முன்னாடி நீங்க போராடக்கூடாது, அது அனுமதிக்கப்படாத இடத்துல போராட்டம் செய்வது தவறு, நீங்க அனுமதிக்கப்பட்ட இடத்துல போயிட்டு போராட்டம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்திருக்கு. இதெல்லாம் பொதுநல வழக்கான்னு எனக்கு தெரியல. இது எப்படி பாக்குறேன்னா, வழக்கம் போல இந்த அதிகார வர்க்கம், இந்த அதிகாரிகள்லாம் தங்களால் நேரடியா செய்ய முடியாத விஷயத்த இப்படி யாராவது ஒரு நபரை, மனிதநேயமே இல்லாத ஒரு நபரை வைத்து இப்படியான பொதுநல வழக்குகளை நீதிமன்றங்கள்ல போட்டு, அப்படி நீதிமன்றங்கள் மூலியமா அங்க இருக்கக்கூடிய மாநில அரசு வழக்கறிஞரை வைத்து ஒண்ணு பெருசா வாதாடாம அவர்களுக்கு சார்பாக வாதாட வைத்து இப்படி ஒரு உத்தரவுகளை பிறப்பிக்கிறது, மக்களை ஒடுக்கிறது, இது வாடிக்கையான ஒரு விஷயம். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நாம விமர்சனம் செய்யல. ஆனா இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு நமக்கு தெரியல. மக்களுடைய நியாயமான போராட்டத்துக்கு அவங்க எங்க வேலை செய்யறாங்களோ, அவங்களுக்கு எங்க நீதி கிடைக்கலையோ அந்த இடத்துலதான் அவங்க நீதி கேட்க முடியும். அதையும் தாண்டி நீதிமன்றம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. இது ஒரு பக்கத்து இருக்கட்டும். இப்ப அதனை தொடர்ந்து காவல்துறையினருக்கும் போராட்டக்காரங்களுக்கும் மிகப்பெரிய அளவுல தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. அதனையும் தாண்டி இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்துக்கு அதிமுக, பாஜக உள்ளிட்ட நாம் தமிழர், பாமக உள்ளிட்ட எதிர்கட்சிகள்லாம் தங்களுடைய ஆதரவு கொடுத்திருக்காங்க. இந்த பக்கத்து பாத்தீங்க அப்படின்னா திமுகவினுடைய அமைச்சர் சேகர் பாபு என்ன பேசியிருப்பாருன்னு தெரியும். இந்த மாதிரி நாங்க அப்படி வாக்குறுதியே கொடுக்கல, எங்க கொடுத்தேன்னு சொல்லிட்டு அடாவடித்தனமா, ரவுடித்தனமா பேசியிருப்பாரு. அவர்லாம் எப்படி மந்திரி ஆனாருன்னு எனக்கு தெரியல. சார், நீங்களும் அந்த மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுதான் சார் எம்எல்ஏ ஆகி இன்னைக்கு அந்த சென்னையில மந்திரியா இருக்கீங்க, அமைச்சரா இருக்கீங்க. அதை ஒருபோதும் மறந்துடக்கூடாது மிஸ்டர் சேகர் பாபு, மறந்துடக்கூடாது.
இன்னைக்கு கூட வந்து மேயர் பிரியாவா இருக்கட்டும், இவரு அமைச்சர் சேகர் பாபுவா இருக்கட்டும், இவரு அமைச்சர் கே என் நேருவாக இருக்கட்டும், இவர்கள் இன்னைக்கு நடத்திய பேச்சுவார்த்தை, அதாவது தூய்மை பணியாளர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தை வந்து இன்னைக்கு வந்து தோல்வியில முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து வெளியே வந்த மேயர் பிரியா சொல்றாங்க 31ஆம் தேதிக்குள்ள நீங்க எல்லாம் அவங்க எல்லாம் வேலைக்கு வரணும், அவங்க இந்த இடத்துல போராடக்கூடாது, நீதிமன்ற தீர்ப்பை நாம வந்து மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. அப்படியே வந்து நீதிமன்றத்து மேல இவங்களுக்கு எல்லாம் பெரிய மரியாதையும் அக்கறையும் இருப்பது போல பேசியிருக்காங்க. இப்ப இதுக்கு முன்னாடி கடந்து வந்த பாதை என்ன, இவர்களுடைய கோரிக்கை என்ன, நம்மளுடைய அதாவது அங்க போராடக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கைகள் என்ன, இதற்கு முன்ன என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுங்க. 2018 இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அரசானது, அதிமுக அரசானது அன்னைக்கு ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா மண்டலங்கள் 3, 6, 8, 9, 10, 13 ஆகிய மண்டலங்கள்லாம் ராம்கி இன்ஜினியர், அதாவது ராம்கி என்விரோ இன்ஜினியர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு வந்து டெண்டர் விடப்பட்டிருந்துச்சு. மீதமுள்ள 8 மண்டலங்கள்ல இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசாங்கமானது 8 வருஷத்துக்கு 2 நாள், இன்னும் ஷார்ப்பா சொல்லணும்னா 2922 நாட்கள் 1547 கோடி ரூபாய்க்கு வந்து டெண்டர் விட்டிருந்துச்சு. அப்ப இது அந்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் 30 தொழிற்சங்கங்கள்லாம் சேர்ந்து போராடினால அப்போதைக்கு பின்வாங்கறதா சொன்னிச்சு. ஆனா பின்வாசல் வழியாக ஒரு வந்து 4 மண்டலங்களை வந்து ராம்கி என்விரோ இன்ஜினியர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனிக்கு வந்து பின்வாசல் வழியாக தனியாருக்கு வந்து இந்த திடக்கழிவு மேலாண்மையை வந்து செய்யக்கூடிய வேலைகள்ல வந்து தனியாருக்கு டெண்டர் விடுறதுல மும்முரமா இருந்துச்சு. அதனுடைய தொடர்ச்சியாக 2020 4 மண்டலங்களை வந்து இந்த ராம்கி என்விரோ இன்ஜினியர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற இதுக்கும் இது உர்பசர் சமிட் அப்படிங்கிற பிரைவேட் கம்பெனிக்கும் இவனுங்க வந்து அன்னைக்குள்ள ஏடிஎம்கே ஆட்சி வந்து இது தனியாருக்கு குத்தகைக்கு, அதாவது அன்னைக்கு இருந்த அதிமுக அரசாங்கமானது தனியாருக்கு குத்தகைக்கு விட்டுச்சு. அதனுடைய வெளிப்பாடாக 2021 ஜனவரி மாசம் 12,000 தூய்மை பணியாளர்கள் வந்து வேலையில இருந்து தூக்கி அடிக்கப்பட்டாங்க. நீங்க இனிமே வேலை செய்யறதா இருந்தா கான்ட்ராக்ட்ல பிரைவேட்டுக்கு கீழே கான்ட்ராக்டா தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி தூக்கி அடிக்கப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் எதுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டம்னு சொல்லக்கூடிய நேஷனல் அர்பன் லிவ்லிஹுட்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறதுக்கு கீழே தான் அப்ப வந்து தூய்மை பணியாளர்கள் வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட அரசாங்கத்துக்கு கீழே வந்து பணி நிரந்தரம் செய்யப்படாமல் வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. இப்ப இந்த எடப்பாடி பழனிசாமி அரசு அப்படி வேலை செஞ்சுட்டு இருந்தவங்கள 12,000 பேரை நீங்க இனிமேட்டுக்கு இதற்கு கீழே வேலை செய்ய முடியாது, நீங்க வந்து கான்ட்ராக்ட்ல தான் வேலை செய்யணும்னு சொல்லி தூக்கி அடிச்சிச்சு. அன்னைக்கு அந்த மக்கள் வந்து போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. அன்னைக்கு வந்து இன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் வந்து அன்னைக்கு அந்த மக்களை சந்திச்சு போராட்டத்தில் கலந்துகிட்டு ரிப்பன் மாளிகையில அன்னைக்கு இருந்த ஆணையரை வந்து நேரடியாக பார்த்து மனுலாம் கொடுத்தாரு. இந்த மாதிரி இவர்களை வந்து பணி நிரந்தரம் செய்யணும், தனியாருக்கு அதாவது தனியாருக்கு விடப்படுகிற முடிவை நீங்க வந்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு இவர் மனுலாம் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அதே இந்த மக்களுக்காக அன்னைக்கு வந்து மாநகராட்சிக்கு வந்து லெட்டர் எல்லாம் கொடுத்தாரு. பணி நிரந்தரம் செய்யணும், அவர்களினுடைய பணிக்கு எதுவும் ஆகக்கூடாது, நீங்கள் வந்து தனியார் மயமாக ஆக்கப்படுவதை நிறுத்தணும், தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வச்சு லெட்டர் எல்லாம் கொடுத்திருந்தாரு. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா சட்டமன்ற தேர்தலில் அவர் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த மக்களை சந்திச்சு பேசினாரு. கண்டிப்பா நாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததும் இந்த தனியார் மயமாக்கப்பட்ட இந்த தூய்மை பணிகளை நாங்கள் வந்து அரசுடைமையாக்கவும், அது மட்டும் இல்லாம உங்களுடைய வந்து பணிகள்லாம் நிரந்தரம் செய்வோம் அப்படிங்கிற வாக்குறுதியை நேரடியா கொடுத்திருந்தாரு. அடுத்தது மிஸ்டர் சேகர் பாபு சொன்னாரு, நாங்க எங்க வாக்குறுதி கொடுத்திருக்கோம் சொன்னாரு. அந்த சேகர் பாபு போன்ற ஆட்களினுடைய கவனத்துக்காக நான் சில விஷயங்களை சொல்றேன். என்னன்னா திமுகவினுடைய 2021 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் வாக்குறுதியில எண் 153ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, அறநிலைத்துறை, காகித ஆலைகள், கூட்டுறவு நூற்பாலைகள், தமிழ்நாடு அதாவது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள், உள்ளாட்சி துறையில் மேல்நிலை குடிநீர் தொட்டிகள் பராமரிப்பு பணியாளர்கள், தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் உள்ளிட்ட அரசு துறை மற்றும் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்களில் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வருகின்ற அனைத்து ஒப்பந்த மற்றும் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவது பரிசீலிக்கப்படும். அப்புறம் எண்
285ல ஊராட்சிகள், அரசு பள்ளிகள், அரசு மருத்துவமனைகள், அரசு மாணவர் விடுதிகள், நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி ஆகியவற்றில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களின் பணி ஊதியம், ஓய்வூதியம் போன்ற விஷயங்களை மேம்படுத்தப்படும். இப்படிலாம் வாக்குறுதி மட்டும் கொடுத்தது இல்லாம ஜனவரி மாசம் 19ஆம் தேதி ஸ்டாலின் அவர்கள் கடிதம்லாம் கொடுத்தாரு. ஆனா அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. ஆட்சிக்கு வந்த பிறகு இதனை எதையுமே செய்யல. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை, குறிப்பாக தூய்மை பணியாளர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை திமுக அரசாங்கமானது கண்டுகொள்ளல. அதிமுக அரசுல தனியார் மயமாக்கப்பட்டதை இவங்க தான் எதிர்த்தாங்க. நாங்க வந்தோம்னா உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்வோம்னு சொன்னாங்க. ஆனா இவங்க வந்த பிறகு அந்த தனியார் மயமாக்கப்பட்டதை இவங்க தடுக்கல. மாறாக தூய்மை பணியாளர்களுடைய பணியை நிரந்தரமும் செய்யல. அப்ப இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா, மா சுப்பிரமணியனை போய் பாக்குறாங்க. மா சுப்பிரமணியன் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இந்த மக்கள் சந்திச்சாங்கன்னா அவங்களை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு டீ கொடுத்து பேசினவரு. அதன் பிறகு இவங்களை பார்த்து பேசுறதுக்கு கூட அவர் விரும்பாம மறுத்திருக்காரு. அதே மாதிரி திமுக ஆட்சிக்கு பின்னாடி இவங்களை சந்திச்ச அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மக்களை சந்திக்கிறதையே தவிர்த்திருக்காரு. இந்த மக்களை சந்திக்கல. அதன் பிறகு அந்த போராட்டங்களை மக்கள் முன்னெடுத்தாங்க. அதுல நிறைய பேர் தங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக, தங்களுடைய குடும்பத்தினுடைய வறுமையின் காரணமாக வேற வழி இல்லாம அந்த கான்ட்ராக்ட் பேசிஸ் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சில பேர் வேறு வேறு வேலைகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சில மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு வந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த 4 வருஷம் கழிச்சு இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசாங்கமானது என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த 2025 ஜூலை 18 அன்னைக்கு 5வது மண்டலத்தையும் 6வது மண்டலத்தையும் MSW ஒரு அதாவது MSW சொல்யூஷன்ஸ், அது அந்த ராம்கி என்விரோ என்ஜினியர்ஸ் மிஷன்ஸ்க்கு கீழே வரக்கூடிய MSW சொல்யூஷன் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு அதனுடைய தொடர்ச்சியாக இப்ப கடந்த ஜூலை 18 2025 அன்னைக்கு 5வது மண்டலத்தையும் 6வது மண்டலத்தையும் இந்த திமுக அரசாங்கமானது இந்த ராம்கி என்விரோ என்ஜினியர்ஸ் லிமிடெடுக்கு கீழே வரக்கூடிய MSW சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு 10 வருஷத்துக்கு 2363 கோடி ரூபாய்க்கு டெண்டருக்கு கொடுத்திருக்காங்க, குத்தகைக்கு கொடுத்திருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியாக ஜூலை மாசம் 31ஆம் தேதி அந்த ஜோன்ல வேலை பார்க்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு போன் மூலியமாக நீங்க நாளைக்கு வேலைக்கு வரதாக இருந்தால் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் செய்யணும். நீங்க இனிமேல் திடக்கழிவு மேலாண்மைக்கு கீழே வரக்கூடிய தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்திற்கு கீழே வரக்கூடிய நேஷனல் அர்பன் லிவ்லிஹுட்ஸ் லிமிடெடுக்கு கீழே நீங்க வேலை செய்ய முடியாது. மாநகராட்சிக்கு கீழே வேலை செய்ய முடியாது. நீங்க இனிமே தனியாருக்கு கீழே தான் வேலை செய்யணும், கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் வேலை செய்யணும். அப்படின்னா வேலைக்கு வாங்கன்னு சொல்லி இருக்கு. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! உடனே மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதியில இருந்து இதெல்லாம் கூடாது, தனியார் மயம் ஆக்குவது கூடாது, எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும், எங்களுக்கு இதற்கு முன்னாடி நாங்க எதன் கீழே வேலை செய்தோமோ அதன் கீழே தான் நாங்க வேலை செய்வோம், எங்களுடைய அடிப்படை உரிமை பாதுகாக்கப்படணும், எங்களுக்கு கிடைக்கக்கூடிய குறைந்தபட்ச சலுகைகள் எங்களுக்கு கிடைக்கணும், அதற்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுங்கிற ஒரு நியாயமான கோரிக்கையை முன்வைச்சு மக்கள் தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க. அதற்கு சேகர் பாபு அவர்கள் அந்த போராட்டங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி மந்திரிகளினுடைய பலகட்ட பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு பலகட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியில முடிஞ்சு மக்கள் தாங்கள் வைத்த கோரிக்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இதற்கு முன்னாடி கஷ்டப்பட்டு 10-12 வருஷம் வேலை செஞ்சு அவங்க இப்பதான் 24,000 ரூபாய் சம்பளத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா இப்ப திரும்ப இது பிரைவேட் வசம் ஆக்கப்பட்டுச்சுன்னா 16,000 ரூபாய் சம்பளத்துக்கு வரணும். ஆனா அந்த மேயர் பிரியாவில இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மாநகராட்சி ஆணையரான குமரகுருபரன் உட்பட அவங்க சொல்றதுல என்னன்னா, சம்பளம் குறைக்கப்படாது, அது குறைக்கப்படாது, அவங்களுக்கு பென்ஷன், அது அவங்களுக்கு PF அது இதுன்னு போன்ற எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால அவங்களுக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்க அப்படிதான் பிரைவேட்டுக்கு சொல்லியிருக்கோம்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் நம்ப முடியுமானா? நம்ப கூடாது, நம்ப முடியாது. அடுத்தது
நிறைய பேர் நம்ம இதன் சார்ந்த விஷயங்களுடைய வந்து இந்த சோசியல் மீடியால போற கமெண்ட்ஸ்ல பார்த்திருக்கோம். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா பிரைவேட்ல விட்டாதான் நல்லா சுத்தபத்தமா இருக்கும், இல்லனா இருக்காது, அப்படி இருக்கும், பிரைவேட்ல விட்டாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறான். இதுக்கெல்லாம் இப்ப நான் என்ன சொல்றேன்னா, பிரைவேட்ல விட்டாதான் சுத்தபத்தமா இருக்கும், நல்லா பாத்துப்பாங்கன்னா அப்ப கவர்மெண்ட் எதுக்கு சார் புடுங்கிறதுக்கா சார்? இப்ப நரேந்திர மோடி அரசாங்கமும் இதே வாதத்தை வச்சுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய அரசு நிறுவனங்களை தனியார் வசத்துக்கு வந்து ஒப்படைச்சிட்டு வரான். அப்ப அதே வேலையை நீங்களும் பண்ணீங்கன்னா அப்ப உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு நாம கேட்கிறோம். அது இல்லாம தனியார் வசம் ஒப்படைச்சாதான் நல்லா இருக்கும்னா அப்ப கவர்மெண்ட் எதுக்கு சார்? ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தா சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தா என்ன சார்? அதுக்கு எதுக்கு சார் மக்கள் ஆட்சி? அதற்கு எதுக்கு சார் மக்கள் தேர்ந்தெடுக்கணும்? அதற்கு நாம வந்து ஒரு வந்து பிரைவேட் கம்பெனி கிட்டே ஆட்சியை கொடுத்துட்டு போயிடலாமே. அவன் என்ன அப்ப உங்களுடைய வாதப்படி சொல்லணும்னா அவன் இன்னும் வந்து பெஸ்டா சிறப்பா பண்ணுவானே. அடுத்தது மிஸ்டர் இவர் சொல்லியிருக்காரு, குமரகுருபரன் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இந்த மக்களுக்கு வந்து சம்பளம் குறைக்கப்படாது, அவங்களுடைய வந்து அவங்கள பணியை விட்டு நீக்க கூடாது, நாங்க அப்படிலாம் சொல்லியிருக்கோம்னு. இதற்கு இன்னொன்னு சொல்றேங்க, இங்க எங்க வந்து பெரம்பலூர் பக்கத்துல MRF ஒரு பிரைவேட் கம்பெனிங்க கொள்ளையடிக்கிற கொள்ளைக்கார கூலிப்படை கும்பல் கொண்ட கம்பெனிங்க அந்த கம்பெனி. இதே மாதிரி அந்த கம்பெனிங்க வரும்பொழுது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பெரும்பாலானவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம், அதை செய்வோம், தமிழ் மொழியாளர்களுக்கு இவ்வளவு பண்ணுவோம், இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு இத்தனை % வேலை வாய்ப்பு கொடுப்போம், நாங்க வந்து பணி நிரந்தரம் செய்வோம், இதெல்லாம் சொல்லி ஆரம்பிச்ச கம்பெனி இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழனை விட தமிழ்நாட்டு ஆட்களை விட கேரளாக்காரனுக்கு தான் வேலை அதிகங்க. முக்கியமான பொறுப்புகள் இருப்பாங்க, சூப்பர்வைசருக்கு மேல இருக்கக்கூடிய அனைத்து மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கேரளாக்காரனுக்கு தான் வேலை அதிகம். ஏன்னா அந்த கம்பெனி ஓனர் மாமன் மாப்பிள்ளைன்னு சொல்லக்கூடியவங்க வந்து கேரளாக்காரங்க. அது ஆக்சுவலா கேரளாக்காரன் கம்பெனி. நீங்க பாத்தீங்கன்னா கேரளாக்காரனுக்கு தான் இங்க வந்து முன்னுரிமை அதிகம், அவன் தான் அதிக அளவுல இருக்கான். அடுத்தது பாத்தீங்கன்னா பிற மொழியாளர்கள் வந்து அதிக அளவுல இருக்கான். இங்க தமிழ்நாட்டில் எந்த வாக்குறுதி கொடுத்து கம்பெனி வச்சாங்களோ, அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட் என்ன வாக்குறுதி எல்லாம் கொடுத்து இந்த கம்பெனி ஆரம்பிக்க வச்சுச்சோ, அன்னைக்கு இருந்த ஆராசா தான் முன்ன இருந்து இந்த திமுக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஆராசா தான் முன்ன நின்று இந்த கம்பெனிக்கு இடங்களை பிடிச்சு கொடுத்து இன்னைக்கு அந்த கம்பெனி வர்றதுக்கு வந்து அவ்வளவு அரசு சார்ந்த வேலைகளை பார்த்து கொடுத்தது. ஆனா இன்னைக்கு அந்த கம்பெனி சொன்ன எந்த விதமான வாக்குறுதியும் வந்து நிறைவேற்றல. அங்க இருக்கக்கூடிய சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய வந்து கிராமங்களுக்கு செய்யக்கூடிய அடிப்படை வசதிகளை கூட அந்த கம்பெனி கொடுத்த வாக்குறுதியில ஒரு வெங்காயமும் செய்யல. மாறாக இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேட்ச வந்து நான் உங்களை வந்து பணி நிரந்தரம் செய்வோம்னு சொல்லி வேலைக்கு எடுத்து இப்ப 4 வருஷம் முடிச்சு பணி நிரந்தரம் செய்ய மாட்டோம், உனக்கு அது கிடையாது, உனக்கு நாங்க வந்து பிடித்தம் செய்து வச்சிருந்த பணத்தையும் வந்து நாங்க வந்து முழுசா தர மாட்டோம், இனிமே நீ வேலை செய்யணும்னா கான்ட்ராக்ட் பேசிஸ்ல மாறிக்கி இல்லனா வேலையை விட்டு போயிரு அப்படின்னு மிரட்டுது, அச்சுறுத்துது. இப்படிப்பட்ட ஒரு வந்து நிகழ்வுங்க வந்து ஒரு வந்து பிரைவேட் கம்பெனி லிமிடெட் கம்பெனில சாதாரணமா நடக்கும். அங்க வந்து உங்களுக்கு வந்து அடிப்படை உரிமை குறைந்தபட்ச சலுகைகள் கிடைக்காது, அதாவது இன்னும் சொல்ல போனா குறைந்தபட்ச பாதுகாப்பு எல்லாம் கிடைக்காது. இப்படி இருக்க சூழல்ல ஒரு கலெக்டர் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு இது கூட தெரியாதா சார்? நீங்க சம்பளம் யார்கிட்ட சார் வாங்குறீங்க? அந்த பிரைவேட் கம்பெனி தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குதா சார்? இங்க உள்ள மக்களுடைய வரி பணத்துல தான் சார் நீங்க சம்பளம் வாங்குறீங்க. இந்த மக்களுக்கு சேவை செய்யதான் சார் நீங்க கலெக்டர் முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. இப்படி பிரைவேட்டுக்காக வந்து வேலை செய்யறதுக்கு நீங்க வந்து கலெக்டர் படிக்கணும்னு அவசியம் இல்ல, நீங்க இந்த வந்து அரசு சார்ந்த வேலைக்கு வரணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு நீங்க அந்த பிரைவேட் கம்பெனிக்கே நீங்க வந்து சார் ஜெனரல் மேனேஜரா போயிருக்கலாம் சார். இந்த அம்மா ஒருத்தங்க இருக்காங்க மேயர் பிரியான்னு, எப்படி பேசணும்னு கூட தெரியல. அம்மா நீங்களும் அங்க இருந்து வந்த ஆள் தான்மா, நீங்க ஒன்னும் சும்மா வந்துடலாமா? அந்த மக்கள் ஓட்டு போட்டு தான் நீங்க வந்து கவுன்சிலர் ஆகி மேயரா எந்த உட்கார்ந்து இருக்கீங்க. அப்ப வந்து குறைந்தபட்ச ஒரு குறைந்தபட்ச பொறுப்புணர்வு கூட உங்கள்ட்ட இல்லையே. அப்ப அந்த வந்து மேயர் பதவிங்கிறது அங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவா, அங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்காகவா, அங்க இருக்கக்கூடிய வந்து சாதாரண ஒடுக்கப்பட்ட சாமானிய மக்களுக்காகவா, இல்ல வசதிகள் படைத்த தனியார் மயமாக்கப்பட்ட தனியாரை சேர்ந்த பெரும் 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 முதலாளிகளுக்கானதா தெரியல. இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசாங்கமானது திராவிட மாடல் சொல்லிக்கிறாங்க. திராவிடம்னா என்ன சார்? திராவிடத்தினுடைய அடிநாதம் என்ன சார்? திராவிடத்தினுடைய அடிநாதம் பெரியார் 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 தந்தை பெரியார் தான் திராவிடத்தினுடைய அடிநாதம். அப்படி அவருடைய அடிநாதமான அவருடைய கொள்கை கோட்பாடான அது அவரினுடைய கொள்கை கோட்பாடான திராவிடத்தை வச்சுதான் சார் நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. இன்னைக்கு அந்த மாடல் ஆட்சின்னு சொல்றீங்கல்ல, அப்ப அந்த மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியானது எப்படி இருக்கணும்னா சார், தந்தை பெரியாரின் கூற்று கொண்டு நகர சுத்தி தொழிலாளர்களை அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும், நகர சுத்தி தொழிலாளர்களை அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும்.
அப்படிங்கிற தந்தை பெரியாரினுடைய வாதப்படி, கூற்றுப்படி, அவர்களுடைய கொள்கைப்படி, ஆசைப்படி, எண்ணப்படி நீங்க என்ன செய்யணும்னா, இது உண்மையாலுமே திராவிட மாடல் ஆட்சியாக இருந்தால் அந்த தூய்மை பணியாளர்களை நீங்க பணி நிரந்தரம் செய்து அவர்களை அரசின் கீழே பணி செய்ய வைக்க வேண்டும். அதுதான் சார் திராவிட மாடலா இருக்க முடியும். அதுதான் சமூக நீதியாக இருக்க முடியும். அப்ப நீங்க மாறாக அந்த மக்கள் மீது உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் காட்டு மிராண்டித்தனமான அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுறத நீங்க எப்படி சார் வேடிக்கை பாக்குறீங்க? இந்த ஆட்சி உண்மையாலுமே சமூக நீதி ஆட்சியாக, திராவிட மாடல் ஆட்சியாக இருக்குமே ஆனால் நீங்கள் அவர்களை அரசுக்கு கீழே பணி நிரந்தரம் செய்யணும். அவர்களை அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய திட்டங்கள்ல தான் நீங்க அவங்களை பணி செய்ய வைக்கணும். அவர்களுடைய பணி நிரந்தரம் செய்யப்படணும். அதெல்லாம் சார் பண்ணணும். இதுல நம்மளுடைய கோரிக்கை என்னன்னா, பணி நிரந்தரம் செய்யணும். அவர்களுடைய பணி பாதுகாப்பு அவசியமானது. அவர்களுடைய ஊதிய குறைப்பு கூடாது. குறிப்பாக தனியார் மயம் ஆக்குவது கூடாது கூடாது கூடாது. அங்க போராடக்கூடிய அந்த அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கான பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும். அவர்கள் சென்னை மாநகராட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சிக்கு கீழே வரக்கூடிய திடக்கழிவு மேலாண்மை திட்டத்திற்கு கீழே வரக்கூடிய தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்திற்கு கீழே வரக்கூடிய அந்த இதுலதான் வேலை செய்யணும் அப்படிங்கறத நீங்க சார் உறுதிப்படுத்தணும். நேரடியா வாங்க சார், மக்களை பாருங்க, பேசுங்க, அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுங்க சார். ஏன்னா இங்க சார் தனியார் மயம் ஆக்கப்படுவது தடுக்கணும் தடுக்கணும் தடுக்கணும். திமுக அரசாங்கமே நீங்கள் சொன்ன கோரிக்கையை நிறைவேற்றணும் நிறைவேற்றணும் நிறைவேற்றணும். எல்லாம் தாண்டி 2007ஆம் ஆண்டுல தூய்மை பணியாளர்களுடைய மேம்பாட்டுக்காக, வாழ்வாதாரத்திற்காக அன்றைக்கு சிஎம் ஆக இருந்த திரு முத்தமிழறிஞர் திரு கருணாநிதி அவர்களால கொண்டு வரப்பட்டதுதான் தூய்மை பணியாளர்கள் நல வாரியம். அப்படிப்பட்டவருடைய மகனா நீங்க இருக்கீங்க. அப்ப நீங்க என்ன சார் செய்யணும்? அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை, அவர்களுடைய அடிப்படை உரிமைகளை, அவர்களுடைய குறைந்தபட்ச சலுகைகளை கேட்கக்கூடிய அவர்களுடைய கோரிக்கைகளை நீங்க கண்டிப்பா நிறைவேற்றணும். இதுக்கு முன்னாடி நமக்காக மழை, புயல், வெள்ளம், கொரோனா காலங்கள்ல அங்க இருந்து பாடுபட்ட இதே மக்கள் தான் நாளைக்கு மழை புயல்ல நமக்காக இறங்கி வேலை செய்யக்கூடிய முன்கள பணியாளர்களா இருக்காங்க. அப்ப அவங்களுக்காக அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை காப்பாற்ற வேண்டியது, செஞ்சு தர வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கணும். இந்த ராம்கி என்விரோ என்ஜினியர்ஸ் லிமிடெட்ங்கிற நிறுவனம் யாருது அப்படின்னா, ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்ல எம்பியாக இருக்கக்கூடிய அல்லா அயோத்தியா ராமி ரெட்டிங்கிறவரோடது. அவருதான் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்பிக்களே அதிக சொத்துக்கள் கொண்ட பட்டியல 2வது இடத்துல இருக்காரு. இந்த ராம்கி நிறுவனத்து மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. குறிப்பாக 2017ஆம் வருஷம் டெக்கான் குரோனிக்கல்ல ஜனவரி மாசம் ஒரு இவருடைய கம்பெனி இந்த ராம்கி நிறுவனத்தை பத்தி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்துச்சு. என்னன்னா, அந்த கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தூய்மை பணியை இந்த நிறுவனம் தான் குத்தகைக்கு எடுத்திருக்கு. அங்க மீனவர்கள் வாழக்கூடிய பகுதியில 50% மட்டும்தான் குப்பையை அகற்றி இருக்காங்க. ஆனால் ரொம்ப குறைவான மக்கள் தொகை கொண்ட வசதியான மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல 90% குப்பைகளை இவனுக்கு என்ன பண்ணிருக்கானுங்கன்னா அகற்றி இருக்கானுங்க. அப்ப ஒடுக்கப்பட்ட ஏழை மக்கள், சாமானிய மக்கள் வாழக்கூடிய பகுதியில வெறும் 50% தான் குப்பையை எடுத்திருக்கானுங்க, சுத்தப்படுத்தி இருக்கானுங்க. ஆனா ரொம்ப குறைந்த சொற்ப அளவுல மக்கள் தொகை கொண்ட செல்வ செழிப்பு உள்ள பெரும் முதலாளிகள், வசதி படைத்தவர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் 90% குப்பைகளை சுத்தப்படுத்தி இருக்கானுங்க, அகற்றி இருக்கானுங்க. எவ்வளவு கேவலமா இருக்கானுங்க, எவ்வளவு வக்கிரமா இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம 2016 வருஷம் இவனுக்கு பேர்ல இன்னொரு பத்திரிகையில ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்துச்சு. என்னன்னா, 1950 மெட்ரிக் டன் குப்பை கழிவுகளை அகற்றுவதற்கு 3000 குப்பை தொட்டிகள் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 700க்கும் கம்மியான குப்பை தொட்டிகளே இவனுங்க வச்சிருக்கானுங்க. இப்படி இவனுங்க பேர்ல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஃப்ராடு கம்பெனிக்கு நீங்க எப்படி கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. அப்ப திமுக அரசாங்கமானது இந்த ஃப்ராடு கம்பெனியான ராம்கி என்விரோ இன்ஜினியர்ஸ் லிமிடெட தூக்கி அடிக்கணும், துரத்தி அடிக்கணும், தமிழ்நாட்டை விட்டே துரத்தணும். மீண்டும் தனியார் மயமாக்கப்பட்ட அத்துணை மண்டலங்களையும் அரசுடைமை ஆக்க வேண்டும். அங்கே பணிபுரியக்கூடிய
அனைத்து அங்கே பணிபுரியக்கூடிய அனைத்து தூய்மை பணியாளர்களும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படிங்கறத நாம சொல்றது மட்டும் இல்லாம நாம அவங்க கூட நிக்கணுங்கிறது நம்முடைய கடமை. நம்ம கண்டிப்பா அவங்க கூட நிற்போம். இந்த அரசாங்கம் தொடர்ந்து என்ன செய்யும், இந்த அரசாங்கம் தொடர்ந்து இந்த அரசாங்கம் தொடர்ந்து என்ன செய்யுது அப்படிங்கறத நாம பார்ப்போம். இதன் சம்பந்தமாக நாம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.